மாலையை போடுறேன். என் மகனுக்கு என்ன அறிவு பாத்தீங்களா? அந்த மந்திரி அப்படியே திணற வச்சுட்டானே. இத பாக்குற யாருக்கும் தப்பான எண்ணத்துல குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. என் பையன்டி அவன், மன்னனோட வாரிசு. சொன்னபடி சொன்னதை சாட்சா பாத்தியா? எனக்கு அப்புறம் தானே உரிமை கொண்டாட முடியும். தாய போல பிள்ளை, நூலை போல சேலை, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறுத்துறே. அவன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். இல்லனா இவ்வளவு துணிச்சல் வந்திருக்குமா? கேள்வி மேல கேள்வி கேட்டு மடக்கி போட்டானே. இதெல்லாம் சின்ன வயசுல நான் அவனுக்கு கத்து கொடுத்தது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்க பையனை புகழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏய், என்னடா உளர்ற? தப்பா நடந்துக்கிறாங்களே, அத்தனை பேருக்கு உங்க அப்பா சவுக்கடி கொடுத்தான். நீ தானே டிவில பார்த்த. இருங்க பாட்டி, அவசரப்படாதீங்க. உங்க பையனுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தானே. அது தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் அழட்டிக்காதீங்க. தாத்தா, அப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிருக்காரா? இல்ல. ஆனா இப்ப மட்டும் எப்படி பேசினாரு? எல்லாம் இந்த மூசாவோட ஐடியா தான். இவன் சொல்றது சரிதான். என் பேரனாச்சே, இவன் உடம்புல ஓடுறது ராஜ ரத்தம். உங்களுக்கு மட்டும் தான் பேரனா? எனக்கு தான் பேரன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீ வாட ரசா. இத பாருங்க, உங்களுக்கு அவன் பேரன் மட்டும்தான், எனக்கு அவன் மகன். சொல்ல போனா உங்க ரெண்டு பேரை விட நான் தான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். அதுக்கு தகுதியானவளும் நான் தான். அத மனசுல வச்சுக்கோங்க. பாடி உள்ள பேச வந்துட்டா பேச. தாத்தா சொத்து பேரனுக்கு தானும் பூலோகத்திலையும் பூத உலகத்திலையும் சட்டம் இருக்கு. அம்மா சொத்து மகனுக்கு தான்னு யாருமே சொன்னது கிடையாது. இதுல இருந்து பேரனுக்கு சொந்த கொண்டாட எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஏய், விவரம் தெரியாம பேசாதடி. உங்க மாமியார் மருமக சண்டையை நிறுத்தவே மாட்டீங்களா? உங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு பூதலோகத்துல இருந்து பூதராஜா பூலோகத்துக்கு இறங்கி வரணும். வெற்றி வெற்றி. ஏங்க, எனக்கு தெரியுங்க நீங்க வெற்றியோட தான் வருவீங்கன்னு. நான் முன்னாடியே லட்டு பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். அப்பா, நீங்க நேர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் டிவில ரொம்ப நல்லா இருக்கீங்கப்பா. எல்லாம் சரிதான். நான் போட்ட சவால் நிறைவேற்றிட்டேன். இப்பயாவது அப்பா என்ன புத்திசாலின்னு ஒத்துவாரா? அப்பா, நானே உங்களை புத்திசாலின்னு ஒத்துக்கும் போது தாத்தா ஒத்துக்க மாட்டாரா? மகனே, நீ செஞ்சுட்டு வந்த சாதாரண சாதனை இல்ல, பெரிய புரட்சி. உன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் தட்டி கட்டாலும் வச்சுக்கோ, எல்லாருமே நல்லவங்களா ஆயிடுவாங்க. இது போதும்பா, உங்க வயால சொல்லிட்டீங்கல்ல, இது போதும்பா. கொட்டா கொட்டா. நீதான் குடுப்பியா? என் பிள்ளைக்கு நானும் தான் கொடுப்பேன். கொண்டாடி. அப்பாக்கு நானும் ஊட்டுவேன். கொடுங்க. அப்பா காட்டுங்க. பாத்து 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 பாத்து. நீ ஏன் பேசாம நிக்கிற? நீ ஒரு லட்டு வச்சு வாயில திணிக்க வேண்டியதானே? சூப்பர் தாத்தா. நினைச்சத நினைச்சபடி நடத்தி காட்டுவா இந்த அலங்காரவல்லி. ஓகே, குட் மார்னிங் மேடம். வா மூசா, என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சூடா இருக்கணும். சீதா, எனக்கும் மூசாவுக்கும் காஃபி எடுத்துட்டு வா. குட் மார்னிங் மேடம். நமக்கு இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இத முதல்ல இங்க வச்சுட்டு நீ உட்கார். மேடம், இன்னைக்கு ப்ரோக்ராம் படி எதுவும் நடக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷம் உங்களுக்கு? நான் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லைன்னா சொல்ல வேணாம். சொல்றேன். நீ தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நேத்து நடந்த ப்ரோக்ராம் பிசுறு தட்டாம சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுதான் என் சந்தோஷத்துக்கு காரணம். ஒரு திறப்பு விழாவை மூடு விழாவா மாத்திட்டு வந்துட்டேன்ல, அதத்தான் சொல்றேன். ஏய், எங்க போற? அம்மாக்கு காஃபி கொண்டு போறேன். எனக்கு வேணும். நான் அழைச்சிட்டு போன அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு பில்லுக்கு பணம் தராம கிளம்பினத பார்த்து அவங்க அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டாங்க. பசங்களுக்கு பலத்த நஷ்டம். பேங்க்ல கடை வைக்கத்தான் பணம் தருவாங்க,
அரிசி பருப்பு உப்பு மிளகா காய்கறி எல்லாம் வாங்க பணம் தரமாட்டாங்க. அது எல்லாத்தையும் முதல் நாள்ல கிடைக்கிற லாபத்தை வச்சுதான் அடுத்த நாள் வாங்குவாங்க. சரியா சொன்ன மூசா. அதன்படி பார்த்தா இவங்க 2வது நாளே கடையை நடத்த முடியாம இழுத்து சாத்தியிருப்பாங்க. மூசா, மேடம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? அவங்களுக்கு மேடம் முதல் நாள் கொடுத்த நஷ்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுது புரியுது. ஆனா இன்னைக்கு 2வது நாள், அவங்க இன்னும் கடையை மூடலையே. அப்படியா? அப்போ பொருள் வாங்க அவங்களுக்கு யாரோ கடன் தராங்க. நீ என்ன நினைக்கிற ரஞ்சிதோ? எனக்கும் அப்படிதான் தோணுது மேடம். பசங்க சுதாரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சோ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு கடன் வர வழி எதுன்னு கண்டுபிடிச்சு அதை அடைக்கிறது தான். அது பெரிய விஷயம் இல்ல மேடம், ஈஸியா முடிச்சிடலாம். வணக்கம் அத்தை. நன்றி அத்தை. என்ன விஷயம்? வந்ததும் நன்றி வணக்கம்னு சொல்றீங்க, உடனே கிளம்புறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. ஏய், என்ன என் வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க காலை காமிச்சீங்கன்னா வசதியா கால்ல விழுகலாமேன்னு தான். அதுதானே பார்த்தேன். என்ன அதுக்குள்ள 1 கோடி சம்பாதிச்சாச்சா? சம்பாரிச்சதா தான் வச்சுக்கீங்களேன். டேய், பயமுறுத்தாதடா. நீங்க பயப்படாதீங்க. அவன் ஒரு நம்பிக்கையில சொல்றான். சரி, விஷயத்தை சொல்லு. மேடம், அதை எப்படி சொல்றது என்னன்னு சொல்றதுன்னு தான் எங்களுக்கு புரியல. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை எங்களை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும். அன்னைக்கு நீங்க மில்லுக்கு வந்து பில்லுக்குடா. அன்னைக்கு நீங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போனேன். உங்களை தப்பா நினைச்சு கண்டபடி திட்டிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க பரம்பரையவே இழுத்துட்டேன். பரம்பரையை இழுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு பின்னால புரிஞ்சுது. ஆமா அத்தை, அன்னைக்கு நீங்க கொடுக்காம போன பணம் 1க்கு 3 பங்கா, ஏன் 30 பங்கா திரும்பி வந்துருச்சு. அந்த பணம் மட்டும் எங்களுக்கு வந்து சேரலன்னு வச்சுக்கோங்க, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு பழையபடி எச்சு கிளாஸ் கழுவ போயிட வேண்டியதுதான். டேய், ஏன்டா காத்துல எச்சு கிளாஸ் கழுவுற? டேய், அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, சொல்ல வேண்டியதை பட்டுன்னு சொல்லிடு. அத்தை, உங்க பாதம் என்னைக்கு எங்க கடையில பட்டுச்சோ அன்னைக்கே எங்க கஷ்டமெல்லாம் விலகி போயிடுச்சு. நீங்க ஒரு கும்பலை கூட்டு சாப்பிட வந்தீங்களே, அதுல ஒரு 3 பேர் தான் இப்ப எங்களுக்கு தெய்வம் ஆயிட்டாங்க. ஆமாங்க, எங்க கடை டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சு போய் அந்த 2 கஸ்டமரும் எங்க கல்யாணத்துல இருந்து கருமாரி வரைக்கும் நீங்க தான் வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்லி முன் தொகையா முழு தொகையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க கடை கஸ்டமர் எங்க கடை டேஸ்ட பார்த்துட்டு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை சொல்ல என்ன சொல்ல சொன்னார்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, நான் பெரிய கன்சல்ல எம்டியா இருக்கேன், என்னோட 10 கம்பெனிக்கும் நீங்க தான் கேண்டீன் இன்சார்ஜா இருக்கணும், மாசம் 10 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும் சொல்லியிருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மாசத்துல 1 கோடி. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் தரணும் போல இருக்கு. பக்கத்துல அம்மா உட்கார்ந்திருக்காங்களே. பரவாயில்ல, அப்புறம் கொடுத்துக்கலாம். இன்னும் கேண்டீன் நடத்துற பொறுப்பை நாங்க ஒத்துக்கல, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வாங்கி வச்சிருக்கோம். ஏன் டைம் வாங்கிருக்கீங்க? ஏன்னா எங்களை பத்தி யாராவது 5 ஸ்டார் ஹோட்டலுக்காரங்க கேள்விப்பட்டு எங்களோட பார்ட்னரா சேரணும் ஆசைப்பட்டாங்கன்னா, அதனால அதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? வரலன்னா விட்டு தொலைய, நான் சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றான். முன்னுரிமை. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நீங்க தான் அத்தை. உங்க முகராசிக்கும் உங்க கருணை உள்ளத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வந்தோம். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு கோவப்பட்டுட்டு போறாங்க. எங்க போறாங்க அத்தை? தண்ணி குடிக்க போறாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க தானே செய்வாங்க. உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்க போறாங்க, இது எதை குடிக்க போகுது? உனக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம்? நம்ம வந்த வேலை முடிஞ்சது இல்ல, கிளம்பு. சரி வா. இல்ல இருந்தாலும் ஒரு டவுட் கேட்டுக்கலாமேன்னு. வெள்ளக்க மாத்த கொண்டு அடிப்பா, பரவாயில்லையா? வந்துட்டு போயிடலாம். போ 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 போ. இந்த வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ பாவம், வீதியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காளே. இவ்வளவு அவசரமா எங்க போறா? போய் பார்க்கலாம்.
காப்பாத்துனீங்க. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிரச்சனைக்கு தற்கொலை முடிவு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் செத்தாதான் என் பிரச்சனை தீரும். என்ன பிரச்சனைமா? குடும்ப பிரச்சனையா? புருஷன் குடிகாரனா? சீட்டு கம்பல பணத்துக்கிட்ட ஏமாத்திட்டியா? என்ன சொல்லு. வேண்டாம்மா, அத சொல்லி உங்களை வேதனைப்படுத்த விரும்பல. இல்லம்மா, இப்ப என்ன அம்மாவா நினைச்சு வேண்டான்னு சொன்னில்ல, நிஜமாவே உன்னை மகளா நினைச்சு கேக்குறேன். என்னம்மா உன் பிரச்சனை? என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன், என்னன்னு சொல்லுமா. எங்க பொண்ணுக்கு பொண்ணேதாம்மா பிரச்சனை. பொண்ணும் பூவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வாச்ச மாமியார் ஒரு ராட்சசி. 1000 கனவுகளோட மாலையும் கழுத்துமா என் புருஷனோட புகுந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச. ஆனா அது பசியோட இருக்கிற ஒரு மாமியார் புலியோட கூண்டன்னு அப்ப எனக்கு தெரியல. நின்னா குத்தம், பேசினா குத்தம், பார்த்தா குத்தம், சிரிச்சா குத்தம். இதெல்லாம் விதியே தாங்கிட்டு நான் வாழ்ந்தா கூட பிறந்த வீட்ல இருந்து அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு செஞ்சு செஞ்சு எங்க அப்பா அம்மாவும் நொடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்ப கூட என் மாமியாரோட பேராசை அடங்கவே இல்ல. இப்ப என்ன பெத்தவங்க கிட்ட எனக்காக கொடுக்க உயிர் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களாமா? ஏடி, நான் பாட்டுக்கு கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? சட்டியும் பானையும் செய்ய சொல்றேன். ஏடி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் புள்ள பஸ்ஸ பிடிச்சு கூட்டத்துல நெறிப்பட்டு பிட் பாக்கெட்டுக்கெல்லாம் பயந்து போய்கிட்டு இருப்பான்? பைக் வாங்கி கூட நாங்களா கேட்டோம், வாங்கி தரேன்னு உங்க அப்பன் சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் பைக் வந்த பாடில்ல. பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். வருஷா வருஷம் பொங்கலும் தீபாவளியும் வந்து போகுது, இன்னும் பைக் வந்த பாடில்ல. நீங்க வாங்கி கொடுக்கறதுக்குள்ள என் புள்ளைக்கு வயசாயி ரிட்டையர்ட் ஆயிடுவாண்டி. போடி. பைக் வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பா கிட்ட அவ்வளவு வசதி இல்ல. போயும் போயும் பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்த பாரு, அது ஏன் தப்புடி? யார் பிச்சைக்கார குடும்பம்? நாங்களா பிச்சைக்கார குடும்பம்? இருக்கிற தட்டுமுட்டு சாமான்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எனக்கு சீதனமா எங்க வீட்ல இருந்து கொடுத்து அனுப்புனது. இவ்ளோ ஏன் தினமும் சாப்பிடுறீங்களே உங்க சாப்பாட்டு தட்டு, அதுல கூட ராஜலட்சுமின்னு என்னோட பேர் தான் எழுதி இருக்கு. ஏய் நிறுத்தடி, கொஞ்சம் விட்டா நாங்க சாப்பிடுற சாப்பாட்டு பருக்கையில கூட உன் பேர் எழுதி இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கே. அது மட்டும் யார் பேரு எந்த பருக்கையில எழுதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். என்னடி திமிரா? கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன்ன எவ்வளவு கொழுப்பா இப்படி பேசுவ? போடி, வெளியில போ. இங்க பாருடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு நீ திரும்பவும் வந்தா பைக்கோட தாண்டி வரணும். அப்படி இல்லன்னா ஏதாவது குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சாகடி. போ போடி. தனக்கு வந்த நோய்க்கு மருந்து வாங்க கூட வழி இல்லாத எங்க அப்பா அம்மா என் புருஷனுக்கு எப்படி பைக் வாங்கி தருவாங்க? அங்க போய் இதை சொல்லி அழுது அவங்கள சாகடிக்கிறதுக்கு பதிலா நானே செத்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஏமா, உன் புருஷனை பத்தி எதுவுமே சொல்லல? அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அவரு ஒரு சாவி கொடுக்கிற பொம்மை. அவங்க அம்மா நில்லுன்னா நிப்பாரு, ஓடுனா ஓடுவாரு. கட்டின பொண்டாட்டிய அம்மா இப்படி கொடுமைப்படுத்துறாளேன்னு என் மேல பரிதாபப்பட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு தடவை ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லம்மா. எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். கண்ணை தொடச்சுக்கிட்டு என் கூட கிளம்பு. உன் மாமியார் கிட்ட என்ன சித்தின்னு மட்டும் அறிமுகப்படுத்து, மத்தத நான் பாத்துக்கிறேன். வா என் கூட. ஏன் கண்ணு இப்படி தயங்கி தயங்கி நடந்து வர? சும்மா தைரியமா வா. உன் கஷ்டமெல்லாம் என்னையோட தீர்ந்து போயிடும். என்ன இப்படி பாக்குற? என்ன பாத்துட்டேல்ல, இனிமே உன் வாழ்க்கை சீராக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அம்மா, நீங்க யாரோ எவரோ, நீங்க காட்டுற பாசத்துல 100ல 1 பங்கு கூட என் மாமியாருக்கு என் மேல இல்லையே. பாசம் கூட வேண்டாம், என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே. இனிமே பாரு, உன் மாமியார் மனுஷியா மட்டுமில்ல, உன்னை தெய்வமாவே கொண்டாடுவா. தைரியமே என் கூட வா. வா நீ. எங்கடி வந்த? நான் தான் வீட்டுக்குள்ள வந்தா பைக்கோட வரணும், இல்லனா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இப்ப பைக்கோட வந்திருக்கியா? அம்மா,
நான் கொஞ்சம் பேசலாமா? நீ யாரு, என்ன பேசணும்? நான் இவளோட சித்தி. ஆ? சித்தியா? இப்ப நான் எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நீ இவளுக்கு சித்தின்னு சொல்லிட்டா போதுமா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எப்படி பார்க்க முடியும்? இவ அம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தகராறு. அதான் இவ கல்யாணத்துக்கு வர முடியல. படியில பார்த்தேன், கூட்டிட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு தான் வரலையே, இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வைக்கலாம்னு வந்தியாக்கும். சம்பந்தி, ஆ? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பேச ஆரம்பிச்சேன், கூவத்துல குதிச்ச மாதிரி நாரி போயிடுவீங்க. பிறந்த வீட்டுல இருந்து அதை கொண்டா இதை கொண்டான்னு வீடு முழுக்க சேர்த்து வச்சிருக்கே. நீ பழைக்கிற பழப்புக்கு இது போதாதா? உன் பையன் கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு, அதுக்கு பொண்ணு கொடுத்தமே, அது போதாதா? அப்புறம் பைக்கு வேணுமா? பைக்கு கொடுத்தா தான் உத்தியோகம் நிக்குமா? இல்லன்னா தொப்புன்னு கீழே விழுந்துருமா? இப்படி எல்லாம் கூட பேசலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நான் பேச மாட்டேன். ஏன்னா எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. இதோ பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்களும் ஒரு குடும்பத்துல பொண்ணா பிறந்து இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தவங்க தானே. நீங்களே ஒரு மருமக கஷ்டத்தை அவ பிறந்து விட்டு நிலைமை புரிஞ்சுக்கலன்னா எப்படிங்க? வசதி இருந்தா நீங்க கேட்காமலேயே மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி தர மாட்டோமா? அவர் பைக்ல போய் இறங்குனா அது எங்களுக்கு பெருமை இல்லையா? வசதி இல்லையே, என்ன செய்யறது? போது நிறுத்து, விட்டா பேசிக்கிட்டே போறியே. நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். ஓஹோ, எல்லாம் சொல்லி கொடுத்துதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாளா? யார் எவருன்னு தெரியல, ரோட்ல போற நாயெல்லாம் வந்து ஏன் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுதா? போடி வெளியில. ஏய், ஒண்ணு சொல்லணும்டி, எவ்வளவு கொழுப்பு இருந்தா சப்பாட்டு சித்திய கூட்டிட்டு வருவ? திமிரு அதிகமாயிடுச்சு உனக்கு. உன்னை என் புள்ள வரட்டும், அப்ப இருக்கு.